அனைவருக்கும் வணக்கம். நான் கன்னியாகுமரி நிஷாந்த். இப்ப கொஞ்ச நாளாவே எல்லா நியூஸ் சேனல்லையும் சோசியல் மீடியாலையும் வக்ஃபு சட்ட திருத்தம் அப்படிங்கிற வேர்டை நம்ம கேள்விப்பட்டே இருந்திருப்போம். வக்ஃபு சட்ட திருத்தம்னா என்ன, வக்ஃபுனா என்ன அப்படிங்கறத இப்ப பாத்திரலாம். ஒரு ஆள் அவரோட சொந்த சொத்தை அல்லாவின் பேரால் நன்கொடையா கொடுக்கறதுக்கு பேர் தான் வக்ஃபு சொத்து. அவங்களோட மதத்துல அதை புனிதமாக கருதுறாங்க. இந்தியால பல வக்ஃபு சொத்து இருக்கு. அந்த சொத்துல மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பண்றாங்க, தொண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பண்றாங்க. அந்த சொத்துல பல பள்ளிக்கூடங்கள் இருக்கு, பல மருத்துவமனைகள் இருக்கு, பல பல்கலைக்கழகங்கள் இருக்கு. இந்திய சுதந்திரம் அடையதுக்கு முன்னாடியே இந்த வகுப்பு வாரிய நிலங்களும் வகுப்பு வாரியமா இருந்திருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிக்க, அதாவது மெயின்டைன் பண்ண வக்ஃபு வாரியம்னு ஒண்ணு இருக்கு. இந்த வக்ஃபு வாரியம் இந்திய அளவுல சிறுபான்மை விவகார அமைப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு கீழே தான் இந்த வக்ஃபு வாரியம் இயங்கிட்டு இருக்கு. 1954 தான் முதல் வக்ஃபு சட்ட திருத்தம் வருது. அடுத்தடுத்த ஆண்டுல இந்த சட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா திருத்தி அமைக்கிறாங்க. அடுத்தது 1995ல வக்ஃபு சட்ட திருத்தம் மறுபடியும் வருது. இந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னா 1954 வந்த வக்ஃபு சட்டத்தை ரத்து பண்ணுது. ரத்து பண்ணதும் இல்லாம பல புதிய விதிகளை கொண்டு வந்தது. மறுபடியும் 2013ல வக்ஃபு சட்டத்தை மறுபடியும் திருத்துறாங்க. இப்போ 2025ல மறுபடியும் திருத்திருக்காங்க. இந்த சட்டத்தை மறுபடியும் ஏன் திருத்துறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு மத்திய அரசு என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? இந்த வக்ஃபு சொத்துல நில ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு, அப்புறம் நிர்வாக குறைபாடுகள் நிறைய இருக்கு அப்படிங்கறத ரீசனா சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மாநிலத்துல வக்ஃபு சொத்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில மத்திய அரசு வழங்கியிருக்கு. அதோட லிங்க உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்தியா முழுவதும் வக்ஃபு சொத்து 38 லட்சம் ஏக்கர் இருக்கு. சங்கிகளோட குற்றச்சாட்டு என்னன்னா, இந்தியன் ரயில்வேக்கும் மிலிட்ரிக்கும் இருக்கிற சொத்தை விட இவங்க கிட்ட அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான். வாங்க நாம இப்ப கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துடலாம். இதை இப்போ ஒரிசா மாநிலத்தை எடுத்துக்கலாம். அதுல வகுப்பு சொத்து பாத்தீங்கன்னா 28,714 ஏக்கர் இருக்கு. அதே ஒரிசா மாநிலத்துல ஜெகநாதர் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு இதை விட 2 மடங்கு அதிகமா இருக்கு. அங்க 60,426 ஏக்கர் நிலம் இருக்கு. அதுல 974 ஏக்கர் சட்டவிரோதமா ஆட்டைய போட்டதுன்னு சொல்றாங்க. அடுத்தது சங்கி பவன் கல்யாண் ஸ்டேட் ஆந்திராவில வகுப்பு சொத்து 78,229 இருக்கு. அதே ஆந்திரால கோயில் சொத்து பாத்தீங்கன்னா 4,06,000 ஏக்கர் இருக்கு. இதுல 87,000 ஏக்கர் சட்டவிரோதமா ஆட்டைய போட்டதுன்னு சொல்றாங்க. புதிய வக்ஃபு சொத்துல 2 விஷயத்த மெயினா மாத்திருக்காங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வக்ஃபு வாரியத்துல 10 பேர் இல்ல 15 பேர் இருக்காங்கன்னா அதுல குறைஞ்சது 2 பேரை வேற மதத்துல உள்ளவங்கள உறுப்பினரா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆனா இது ராமஜென்ம பூமி ட்ரஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ராமர் கோயில் இருக்கக்கூடிய இடத்த பராமரிக்கக்கூடிய ட்ரஸ்ட்ல 15 பேர் உறுப்பினர் இருக்கணுமா, அந்த 15 பேரும் வேற மதத்துல யாரையும் சேர்க்க கூடாது அப்படிங்கிற விதியிலே இருக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, முன்னாடி வக்ஃபு வாரிய சொத்தை அளக்குறதுக்கு சர்வே ஆணையருக்கு முழு அதிகாரம் இருந்தது முன்னாடி. இப்போ அதை மாத்தி அமைச்சு மாவட்ட ஆட்சியருக்கு கொடுத்துருக்காங்க. அந்தந்த மாவட்டத்துல உள்ள ஆட்சியர் எவ்வளவு வகுப்பு சொத்து இருக்குன்னு அளந்து சொல்லணும். இதுல என்ன டிராபேக் அப்படின்னா, எந்த சொத்தை வேணாலும் இவங்க வகுப்பு சொத்தோ இல்ல கவர்மெண்ட் சொத்தோன்னு கலெக்டர் சொல்லிடலாம். ஏன்னா கலெக்டர் எப்பவுமே கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்பட மாட்டாங்க. வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு எதிராட்டு நிறைய பேர் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்காங்க. பொறுத்திருந்து பாப்ப என்ன நடக்குது என்று. இன்னொரு காணொளியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.